ஏரிகள் தூர்வாரப்படுறது, அணைகள் கரெக்டா தூர்வாரிட்டு இருக்காங்களா, சரியான மெயின்டெனன்ஸ் இருக்கா? நீர் பராமரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சவாலானது. பொதாமைகள் இருக்கு அப்படிங்கிறது புடைச்ச கருது. அது தூர் வாரது இல்லை. அது தொடர்ச்சியா எல்லாது மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஒழுங்கா தூர் வாரல. திருவண்ணாமலையில நிலச்சரிவு, அங்க உள்ள மக்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எங்க ஊர் பார்த்ததே இல்லை. மலையவே நாங்க முழுசா பார்த்தது இல்லை. இப்போ நிலச்சரிவெல்லாம் எங்க ஊர்ல இருக்கு. இந்த நிலச்சரிவு ஏற்பட காரணம் திருவண்ணாமலைக்கு இதுதான் புதுசு. இப்போ திருவண்ணாமலை ஏன் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அன்சைன்டிபிக்கான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. எப்படி நமக்கு கேரளா வயநாடுலையும் பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமான கட்டுமானங்கள். ஒரு மலை பிரதேசத்துல எல்லா இடத்தையும் நீங்க வீடு கட்டுறதுன்னா அனுமதிக்க முடியாது. 2 புயல் இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய தீவிரத்தன்மை பத்தி ஏதாவது இது வரைக்கும் அரசு இது புயலா மாறுவான்னு தெரியல, டிப்ரெஷன்ஸா ஃபார்ம் இருக்கிறது தான். அடுத்து ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த இது சொல்றாங்க. இதைத்தான் வயநாடுலயும் சுட்டி காமிச்சு. நீங்க வயநாடுல என்டையர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறீங்க. அதை வச்சு நாங்க எப்படி ஆக்ட் பண்றது, எந்த பகுதி நீங்க சொல்லணும் இல்லையா, அதை மேம்படுத்தணும் இல்லையா, அதனுடைய போதாமைகள் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இன்னும் எதுல போய் முடியுது அப்படின்னா மக்களுடைய உயிரிழப்புல முடியுது. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதுக்கு பிறகு ஃபெங்கல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பல விஷயங்களை விவாதிப்பதற்காக நம்முடன் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றி செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஃபெங்கல் புயல் அப்படின்றது ஒரு அப்நார்மலான ஒரு புயல் மாதிரியே தெரியுது. ஏன்னா கரை கடக்கிறதுலேருந்து அது எங்கே கடக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு அது கடந்துருச்சா இல்லையா அப்படின்றது, அதுக்கு பிறகு அதனோட ஸ்பீடும் பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு ரொம்ப ஸ்லோவாக, இந்த புயலோட நேச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதற்கு என்ன காரணம்? உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த அப்நார்மல் அப்படிதான். இப்போ நார்மல் அப்நார்மல் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. நாம் இது நாள் வரை பார்த்து இருக்கக்கூடிய இயல்பான அம்சங்களே நம்ம நார்மல்னு அப்படி சொல்லுவோம். அப்போ என்ன மனித சமூகம் தொடர்ச்சியாக மனித சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம அந்த நாலேஜை கடத்துகிறோம். சேப்பியன்ஸில் அதுதான் அந்த ஆத்தர் சொல்லுவார். அதாவது வேற எந்த உயிரினத்துக்கு இல்லாத ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல் என்ன, நாம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு அதை நாம் அனுப்புகிறோம். ஏன்னா நீங்கள் புதுசாக ஏபிசிடி நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு தேவையில்லை இல்லைங்களா. ஸோ அது அந்த கண்டினியூஷன் ஆஃப் நாலேஜ் இருக்குது. அப்போ அந்த நாலேஜினுடைய அடிப்படையில் நம்ம இது நாள் வரைக்கும் நமக்கான இயல்பு தன்மையில் ஒரு சைக்ளோன்ஸை நம்ம புரிந்து வச்சுருக்கோம். அப்படிதான் ஒரு சைக்ளோன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், அது இப்படி தான் மாறும். ஒரு லோ ப்ரெஷரில் இருந்து அது டிப்ரெஷனுக்குள்ளே மாறி டீப் டிப்ரெஷனாக மாறி தென் சைக்ளோனாக மாறுது. ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜஸ்னுடைய இயல்பு தன்மை எப்படிங்கிறதாங்கிறது நம்ம கடந்த காலங்களில் ஓரளவுக்கு கணித்து வைத்திருக்கோம். ஆனால் தற்போது நடந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது புதிய வகையாக இருக்குது. அப்போ இது அபோ நார்மல் தான். இந்த அபோ நார்மலாக நம்ம எப்போ கணிக்க ஆரம்பிச்சு நேரடியாக பார்க்க அதனுடைய இயல்பு தன்மையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒக்கி புயல் போதே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஒக்கி புயல் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதா புயலாக இருந்து அதிதீவிர புயலாக மாறுவதற்கான எடுத்துக்கொண்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் மாறிடுச்சு. இப்போ இந்த புயலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் இதாக இருந்து அது டிப்ரெஷனாக மாறுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் அதிகமாக இருந்துச்சு. தென் டிப்ரெஷன்லேருந்து டீப் டிப்ரெஷன் ஒரே நாளில் மாறுது. அதுக்கு அடுத்த ஒரே நாளில் அது சைக்ளோனாக மாறுது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வேறு வேறு நிலைகளில் இருக்குது அப்படின்ட்டு புதிய இயல்பாக இருக்கின்றது. அப்போ இது நிச்சயமாக அபோ நார்மல் சொல்லலாம். இப்போ இந்த அபோ நார்மலுக்கு என்ன காரணம், இது உண்மையில் அபோ நார்மல் தானா, அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு அடுத்த கேள்வி வருகின்ற போது வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது இன்னைக்கு மாறி வருகின்ற இந்த புதிய சூழல்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் சயின்ஸ். 90களுக்கு பின்பாக நம்ம என்ன பேசிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் எல்லாமே பூமி சூடாகி கொண்டிருக்கிறது, குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தன்மை மாற்றி அமைத்து வருகிறது அப்படின்னு அவங்களுடைய ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் அவங்க வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு நிகழ்வு, இப்போ கேரளா வயநாடு சம்பவம் நடக்குதுங்களா, அதற்கு பின்பாக அதை அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்து இப்போ இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு கோரமாக நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை தராங்க. அதே போல் ஆப்பிரிக்காவில் நடந்தக்கூடிய ஹீட் வேவ்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. பாகிஸ்தானில் நடந்த வெள்ளத்தினுடைய ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக எடுத்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தி இதெல்லாம் காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு பகுதியாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அப்போ இந்த நியூ நார்மலை அறிவியல் ரீதியாக நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் பூமி சூடாகுவதனால் நிகழக்கூடிய அமைப்பு முறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய அமைப்பு முறையை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஸோ புதிய இயல்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த புதிய இயல்புன்னு நான் சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த பூமியினுடைய அமைப்பு முறையிலிருந்து ஒரு புதிய அமைப்பு போகிறோம். இட்ஸ் நாட் எ கிளைமேட் சேஞ்ச் எனிமோர், இட்ஸ் இன் குளோபல் சேஞ்ச் அப்படி சொல்றாங்க.
அதாவது என்னன்னா பூமியினுடைய ஒட்டுமொத்தமான அமைப்பு முறையிலே மாறுதல் உருவாகி கொண்டு வருகிறது. முன்னாடி இருந்த ஒரு பயோஸ்பியர் அப்படிங்கிறது இல்லை, முன்னாடி இருந்த ஒரு வெதர் பேட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை, முன்னாடி இருந்த ஒரு ஓஷன் சர்க்குலேஷன்ஸ் இருக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, முன்னாடி இருந்த காற்றினுடைய சுழற்சி அமைப்பு முறை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. இவை எல்லாம் சேர்ந்து புதிய இயல்பை வந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த புதிய இயல்பு அப்படிங்கிறது என்னன்னா மனித சமூகம் தான் தோன்றிய காலகட்டத்திலிருந்து பார்த்திடாத ஒரு புதிய இயல்பு. இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் 1986 பிப்ரவரிக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் யாருமே கடந்த காலங்களில் இருந்த ஒரு உலகத்தை இனிமேல் பார்க்க போவது இல்லை, வேறு விதமான ஒரு புதிய இதை பார்க்குறார்கள். அவர்களுடைய வாழ்நாளில் வந்து பார்த்துட்டா அவங்க பார்க்கக்கூடிய எல்லா மாதங்களுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இயல்புக்கு மீறிய ஒரு மாதங்களாக தான் இருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் ஐபிசிசியினுடைய ஒரு ஆய்வறிக்கை, இன்டர் கவர்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அப்போ இந்த புதிய இயல்பு தன்மையை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பெங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புயல் நார்மலாக வந்து கரையை கடந்துச்சு அப்படின்னாலே வலுவிழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்தோம்னா இப்போ பெங்களூர் சைடு போயிட்டு அங்கேயும் ஹெவி ரெயின்ஃபால், அங்கேயும் ரொம்ப டேமேஜ் பயங்கரமா ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரியான இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுவுமே வந்து புயலோட புதிய தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு புயல் வந்து உருவாகுவதற்கான எடுத்துக்கொள்ள காலகட்டம் எவ்வளவு காலத்திலிருந்து கடல்லேருந்து நகர்ந்து தரை நோக்கி வருகிறது, தரை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த லேண்ட்ஃபால்னு சொல்லுவாங்க. அப்படி லேண்ட்ஃபால் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே அதனுடைய வீரியத்தன்மை குறையும், அதனுடைய ஃபோர்ஸ் வந்து குறையும், அப்படியே டிஸ்போஸ் ஆகும். ஆனால் சமீப காலத்தில் அப்படி நிகழ்வது இல்லை. ஃபானி புயலில் வந்து ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அந்த புயல் உருவாகுது, இந்திய நிலப்பகுதியை கடந்து அரேபியன் சீக்கு போய் ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது. அப்போ இந்த புதிய இயல்பு தன்மை இருக்குல்ல, இது பார்த்திடாத ஒன்று. அப்படி இப்படி நிலத்தை கடந்து போகின்ற புயல் அப்படின்னு நமக்கு வந்து புதுசு. அமெரிக்காவுக்கு அப்படி வரும், ஹரிக்கேன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அது கடலில் உருவாகும், அது நிலப்பகுதிக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் அது வந்து டிராவல் பண்ணும். அப்படியான புயல் இருக்காது. கஜா அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, கஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படி சில புயல்கள் இருக்கு. அப்போ இப்போ சமீப காலத்தில் இந்த புயலுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகரிச்சு, காலநிலை மாற்றம் இதுதான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிக்காக இந்த புயல் உருவாடுறதுக்கான பேசிக் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னன்னா கடலுடைய தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிராபிக்கல் மெட்ராலஜி புனேல இருக்காங்க, அவங்க சில ஆய்வறிக்கைகளை வெளியிடுறாங்க. அவங்க ஃபானி புயல், கஜா, ஒக்கி இதெல்லாம் ஆய்வு செய்யும்போது அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலநிலை மாற்றம் இந்த சைக்ளோன்ஸோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனோட இயல்பு தன்மையை வந்து மாற்றி அமைச்சிருக்கு, அது ரொம்ப பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் சொன்னாங்க, ஏரோசோல்ஸுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஏரோசோல்ஸ்னா காற்று துகள்கள், அதாவது ஏர் பொல்யூஷன்ஸ் மூலமாக உண்டாக்கக்கூடியது. அப்போ நம்ம மனித சமூகம் உண்டாக்கக்கூடிய இந்த செயற்கையாக வெளியேற்றக்கூடிய மாசு, காற்று மாசு அப்படிங்கிறது இந்த மாதிரி புயலினுடைய தாக்கத்தை இன்னும் வீரியமாக்குது. காற்று மாசு புயலின் தாக்கத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு காற்றினுடைய தன்மை உங்களுக்கு மாறுது இல்லையா? ஸோ அது அந்த ஏரோசோல்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலர் இந்த ஏரோசோல்ஸ் சொல்றாங்க. ஏரோசோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பொல்யூஷன் ஸ்மோக்ல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டிகிள்ஸ் தான். இந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி இந்த இதோட சேர்த்து பிஹேவ் ஆகும்போது மோர் கண்டென்சேஷன், மோர் இன்டென்சிஃபிகேஷனை வந்து பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுடைய ரிசர்ச். இந்த ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த டிஃபரன்சஸ், இந்த சைக்ளோனுடைய பேட்டர்ன்லாம் மாறுது. அது ஒன் ஆஃப் தி ரீசன். ஆமா, அது ஒன் ஆஃப் தி ரீசன். கடலுடைய வெப்பம் கடுமையாக உயர்ந்து கொண்டு வருகிறது. அதாவது என்னன்னா, ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் 3 அமைப்பு முறை வந்து ஒழுங்கறிஞ்சு செய்ய வேண்டாம். கடலினுடைய அமைப்பு முறை என்னவா இருக்கு, நிலத்தினுடைய அமைப்பு முறை, காற்றினுடைய அமைப்பு முறை, 3 சேர்ந்து தான் செயல்படுது பேசிக்கா. இது தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஆனால் பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெரின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, கடலினுடைய தட்பவெப்பநிலை. அது வந்து என்னன்னா 26.2 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும் ஒரு புயல் உருவாகுவதற்கான பேசிக்கான இன்டென்ட் கிடைச்சிடும். அவ்வளோ இது இருக்கும்போது ஆல்ரெடி எவாபரேட் ஆகும் இல்லையா, அப்படி எவாபரேட் ஆகும்போது அது மேலே கொஞ்சம் போகும்போது அது வந்து கண்டென்ஸ் ஆகும். மேலே வந்து ஒரு அழுத்தம் உருவாச்சு அப்படின்னா ஒரு காற்று அழுத்த மண்டலம், லோ ப்ரெஷர் ஏதாவது வந்து பார்க்கும். அந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சது அப்படின்னா அது டிப்ரெஷனாக மாறுது. அந்த டிப்ரெஷன் இன்னும் வலுவடைஞ்சதுன்னா டீப் டிப்ரெஷனாக மாறுது. அது மேற்கொண்டு இன்னும் வலுவடைகின்ற போது புயலாக மாறுகிறது. இதுதான் அதனுடைய சைக்கிள். இப்போ கடல் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கு. இப்போ 28 டிகிரி செல்சியஸ் நம்ம கடல் பரப்பு இருக்கு. ஏற்கனவே அதுக்கான நார்மலாவே அந்த ஒரு இன்கிரிடியன்ட் ரெடியா இருக்கு. நீங்க வந்து குழம்பு வைக்க போறீங்கன்னா தண்ணி ஆல்ரெடி கொதிச்சு ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம் ரெடியாக இருக்குது அப்படின்னா, அதிகமான ஹீட்டை வந்து கடல் தான் உள்வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நொடிக்கு வந்து நீங்கள் 13 அட்டாமிக் பாம்பு அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஹீட் வரும், அவ்வளோ ஹீட்டை ஒரு நொடிக்கு கடல் உள்வாங்கிட்டு இருக்கு.
எவ்ரி செகண்ட். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,50,000 பாம்ஸ் வெடிச்சா எவ்வளவு ஹீட் வருமோ அவ்வளோ ஹீட்டை வந்து அது வந்து உள்வாங்கிட்டு இருக்கு கடல், அந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு இருக்கு. ஸோ மெரின் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பே ஆஃப் பெங்கால் ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பே ஆஃப் பெங்காலோட அரேபியன் சி ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. அதனால தான் அரேபியன் சீல புதுசாக சைக்ளோன்ஸ் நிறையா உருவாகுது. கடந்த காலங்களில் அரேபியன் சீல்ஸ் இவ்வளோ சைக்ளோன் வராது. அதுக்கு ஒரு முக்கியம். அப்போ கடலுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம முன்னாடி சொன்ன ஏரோசல்ஸ் இருக்கு. நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம நிறைய மாற்றிருக்கோம். ஒரு மான்சூன் வருது, ஒரு மழை வருது அப்படின்னா இங்கே இருக்கோட கிரீக்கோட, இங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களோட, குன்றுகளோட, மலைகளோடும் அது வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நடக்கும், ஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு. அதன் மூலமாக தான் அது வந்து மழைப்பொழிவையோ இல்லை ஏதோ ஒரு இயற்கை ஒரு வெதர் பேட்டர்ன் வந்து உண்டாக்குது. அப்போ நிலம் சார்ந்தீங்க நான் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்திருக்கோம் இல்லையா. இயற்கை பேரியர்ஸ் நமக்கு வந்து இல்லை, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது இல்லை இல்லைங்களா. இந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம மாற்றிருக்கோம். அப்போ இந்த 3 அமைப்புல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்ற போது என்னன்னா அது வேற விதமான ஒரு புயலை வந்து உருவாக்குது. அப்போ இன்னைக்கு இந்த புயலினுடைய புதிய தன்மை அது உருவாக்குறதுக்கு காரணம் எல்லாமே என்னன்னா அடிப்படையில் மனித சமூகம் நாம் இந்த கட்டமைப்புகள்லாம் உடைச்சிருக்கோம், மாற்றி அமைச்சிருக்கோம். அதன் காரணமாக இந்த புயலுமே மாறி இருக்கு. அதனால தான் நம்மளால கணிக்க முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபோர்காஸ்டிங் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ரெண்டுலுமே ஃபெயிலியராக இருக்கும். ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எப்படி இருக்குது, எப்படி நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறது இது எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது. ஃபோர்காஸ்டிங்லையும் பிரச்சனை இருக்குது, ப்ரெடிக்ஷன்ஸ்லையும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்குது, ஏர்லி வார்னிங்லையும் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம உள்கட்டமைப்பு வசதியில் மேம்படுத்துவதுலையும் ஃபெயிலியர் இருக்குது. இப்போ ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஐஎம்டி, அதுக்கு பிறகு சில ப்ரைவேட்டாகவும் சொல்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பத்தலை அப்படின்ற மாதிரி சென்ஸில் சொல்கிறீங்களா சார்? இப்போ இது நான் சொல்லலை, ஒன்றிய அமைச்சகத்தினுடைய அவங்க கேபினெட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஒன்றிய அரசாங்கம் வந்து போன செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு மிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மிஷன் மோசம் சொல்லிட்டு, மோசம்னா வெதர் ஹிந்தியில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, MAUSAM மோசம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மிஷன் வந்து எதுக்கு, அந்த திட்டம் எதுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டிங் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான். ஓகே. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் ரொம்ப சவாலானதாக இருக்குது, ஃபோர்காஸ்டிங் ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் வேறு இது இன்னும் பாதிப்பை வந்து அதிகப்படுத்துது. என்ன சொல்லப்போனால் கிளைமேட் சேஞ்ச் வந்து கயோட்டிக் சிச்சுவேஷன்ஸ் உருவாக்குதுங்கிறாங்க. பயங்கர குழப்பமான அதிதீவிரமான இருக்கக்கூடிய நிலைகளை வந்து உருவாக்கி கொண்டு வருகிறது. அப்போ இந்த நிலைமையில நாம் இதை மேம்படுத்த வேண்டும். அதற்காக கேபினெட் எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, 2000 கோடி ரூபாய் அப்ரூவல் பண்ணுறாங்க. இந்த 2000 கோடி ரூபாய் அப்ரூவல் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றாங்கன்னா, புதுசாக சேட்டலைட்ஸ், வெதர் சேட்டலைட்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க, புதுசாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கணுங்கிறாங்க, அப்புறம் டோப்ளர் ரேடார்ஸ். இப்போ இந்த டோப்ளர் ரேடார்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டோப்ளர் ரேடார் இருக்குது, கன்னியாகுமரியில் ஒரு டோப்ளர் ரேடார் இருக்குது, காரைக்காலில் இருக்குது. இந்த 3 தான் இருக்குது. இந்த டோப்ளர் ரேடார் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்துட்டு அங்கே என்ன வெதர் நிலவுது அப்படிங்கிறது கணிச்சு சொல்லும். ஆனால் துல்லியமாக 100லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் தான். ஓகே. அந்த 500ஓட ரேஞ்ச் இருந்தாலும் அதனுடைய துல்லியத்தன்மை அப்படிங்கிறது 100 கிலோமீட்டர் தான். வேணா 200 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த டோப்ளர் ரேடாரினுடைய பர்வியூக்குள்ள வரக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு 100 ரேடார் வாங்க போகிறோம்னு. இப்போ போன செப்டம்பர் மாதம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்குற இந்த 2000 கோடி ரூபாயில் நீங்கள் ஒரு சேட்டலைட் விட்டிங்கனால 2000 கோடி ரூபா போயிடும். எப்படி அவங்க வந்து ரேடார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து அதில் அவங்க இன்னொன்று சொல்கிறது என்னன்னா, நம்ம தற்போது ஐஎம்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரசி ரேட் இருக்கு இல்லையா, எவ்வளோ தெரியுமா, 40 to 50%, 50% தான் துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது. அந்த 50% துல்லியத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு புயல் வருவதற்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறது தான் ஓரளவுக்கு துல்லியமாக இருக்கும். 24 மணி நேரம் சொல்கிறதுங்கிறது ஓரளவுக்கு. அதுக்கு முன்னாடி 48 மணி நேரம் 3 நாளுக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி தான். இது இந்தியாவுக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லை வேர்ல்டு லெவல்லையுமே வந்து இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து 50-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கா, இல்லை நமக்கு மட்டும்? மேற்கத்திய நாடுகளில் நம்மளோட மேம்பட்டுருக்காங்க. அவங்களுடைய இது நேர்லியாக போட்டு 80% வரைக்கும் இருக்குது. ஓகே. மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் வந்து இருக்காங்க. ஆனால் இந்தியா தன்னை வல்லரசு இப்போ சொல்லிக்குது. நீங்கள் வல்லரசுன்னு சொல்கிறீங்க, நம்ம வந்துட்டு அமெரிக்காவே பயப்படுத்துகிறோங்கிறீங்க, உக்ரைன் போரை நிறுத்திட்டோன்னு வேற சொல்கிறேன். இந்த அளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இந்தியானுடைய நிலைமை இதுதானே, அது எவ்வளோ மோசமானது இருக்குது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெசல்யூஷன், ஃபோர்காஸ்டிங்கோட ரெசல்யூஷனோட எபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம தலை மேலே இருந்துட்டு நீங்கள் சேட்டலைட் இமேஜஸ் வச்சு எடுத்து பூமியோட இமேஜஸ் வச்சு நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரேஷியோ கணக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, 8 to 12 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம தலைக்கு மேல 8லேருந்து 12 கிலோமீட்டர் ரெசல்யூஷன் அளவுக்கு தான் கணிக்க முடியுது. இன்னும் பஞ்சாயத்து லெவல்ல கணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வராங்க. அதுல அவங்க இந்த சொல்றாங்க,
பஞ்சாயத்து லெவல் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது உள்ளூர் லோக்கல் வெதர் ரீஜன் வந்து நம்ம கணிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை, மாடல்ஸ் இல்லை, அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இதுதான் மிஷன் மோனோசம்னுடைய அறிக்கை. இன்னொரு ஆய்வறிக்கை வந்துச்சு, இந்தியா கிளைமேட் 2030 அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வெளியிட்டு கூட ஆய்வறிக்கை. அது இன்னும் ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கை. அது வந்து நம்மளோட தற்போது இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்ல கூட போதாமைகள் பற்றிலாம் ஒரு சாப்டர் வந்து பேசுறாங்க. அதில் அவங்க சொல்றது என்னன்னா, நம்ம இந்திய கடல்ல பே ஆஃப் பெங்காலா இருக்கும், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், அரேபியன் அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்குது என்பதை நாம் இன்னும் ஆய்வு செய்யப்படவே இல்லைங்கிறாங்க. போதுமான அளவுக்கு வி டோன்ட் என்டோர்டுங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ கடலுக்குள்ள என்ன நான் சொன்னேன் இல்லையா, பெர் செகண்ட் அவ்வளோ ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ கடலுக்குள்ள எவ்வளோ மெரின் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும், அதை ஆய்வு உட்படுத்தணும் இல்லையா. அந்த ஆய்வின் அடிப்படையில் இருந்தாலும் நீங்கள் வெதர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ஆய்வுகளே போதுமானதுக்கு இல்லைங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது மக்கள் சார்ந்து அப்படிங்கிறது இங்கே இல்லை. இதெல்லாம் மக்கள் சார்பாக இருக்குல்ல. ஆனால் இதே இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவங்க எங்கே நிலச்சரிவு வரணுங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவங்களோட வேலை. இந்திய நில அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி மாறுதல் அடையுதுங்கிறது ஆய்வு பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே டங்ஸ்டன் இருக்குது, எங்கே ஹைட்ரோ கார்பன் இருக்குது, எங்கே லித்தியம் இருக்குது, இந்த ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஏலமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய, மக்கள் நல்வாழ்வு சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் இங்கே வளர்த்தெடுக்கப்படுவதில்லை. ஆனால் வர்த்தகத்திற்கு தேவையான அறிவியல் என்பது வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதுக்கு பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கீடு பண்றாங்க, அதுக்கு வேலை முழுக்கி விடுறாங்களே ஒழிய இது செய்யறது இல்லை. அதன் காரணமாக தான் எலி சிஸ்டம் இவ்வளவு மோசமா இருக்கு. எலி வார்னிங் சிஸ்டம் இருக்கு. கேரளா வயநாடு பிரச்சனை எப்பவும் பார்த்தோம். போன மான்சூன்லயுமே 2 மாநில முதல்வர்களும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, நீங்க கொடுக்க வார்னிங் போதுமான. இப்ப இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்து 28 கொடுக்குறாங்க, IMD வந்து கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த அதே ரெட் அலர்ட் கொடுக்கும்போது வந்து சில மாவட்டத்துக்கு ஃபிளாஷ் ஃப்ளட்டுக்கான ரெட் அலர்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபிளாஷ் ஃப்ளட் பொறுத்து இப்போ திருவண்ணாமலையில் நடந்திருக்கிறது நமக்கு வந்துட்டு ஃபிளாஷ் ஃப்ளட்னு நம்ம எடுத்துக்கலாம். சில மாவட்டங்கள் நடந்துக்கூட ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்டையர் மாவட்டத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக் ஏரியா கிடையாது. சிக்கல் அதுதான். இந்த என்டையர் ஒரு ஒட்டுமொத்தமான மாவட்டத்தில் முழுவதும் எங்கு வேணாலும் உங்களுக்கு வந்து வெள்ள பெருக்கெடுத்து ஓடுவதற்கான ஆபத்து இருக்கு அப்படின்னா எப்படி நீங்க ரியாக்ட் பண்றது? அப்ப அந்த துல்லியத்தன்மை நமக்கு தேவையில்லையா? இதைத்தான் வயநாடுலயும் சுட்டி காமிச்சாங்க. நீங்க வயநாடுல என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறீங்க, அதை வச்சு நாங்க எப்படி ஆக்ட் பண்றது, எந்த பகுதி எங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதை மேம்படுத்தணும் இல்லையா? அதனுடைய போதாமைகள் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இதுவே என்னுடைய போதாமை அப்படிங்கிறது என்னன்னா இன்னும் எதுல போய் முடியுது அப்படின்னா மக்களுடைய உயிரிழப்புல வந்து முடியுது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க, போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறாங்க. காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. இன்னைக்கு யாராச்சும் ஒரு அடிப்படை உரிமையெல்லாம் இங்கே வந்துட்டு என்ன ஆயிருக்குங்களா, இது உறுதி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. அப்போ அரசுக்கு என்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்தை வந்து மேம்படுத்தி காலநிலை மாற்றம் இன்னைக்கு புதிய யதார்த்தமாக இருக்குது. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தை யாரும் மறுத்தளிக்க முடியாது, அது ஒரு புதிய சயின்ஸாக இருக்குது. நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலைன்னு இது பேச முடியாது. இது வந்து எதிர்பாராத மழைன்னு யாரும் பேச முடியாது, வரலாறு காணாத மழை அப்படின்லாம் பேச முடியாது. இனிமேல் இந்த நியூ நார்மல்ஸ் இதுதான் இருக்குன்னு சொன்னாங்க. போன மான்சூன் அப்பமே வந்து நம்ம இவர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு ரீஜனல் டைரக்டர் IMD அவர் ஒரு விஷயம் தொட்டார், இப்போ மான்சூன் உங்களுக்கு இனிமேல் இப்படி தான்ப்பா இருக்கும், காலநிலை மாற்றம் இதான் பண்ணுது, அதனால இப்படித்தான் இருக்கும், நீங்க அது வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டாரு. IMDனுடைய ரீஜனல் டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்போ இனிமேல் ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பேசலாம். அப்போ இதுக்கு எப்படி நீங்க தயாராகணும்? அப்போ நம்ம அறிவியலை மேம்படுத்தணும் இல்லையா? இன்னும் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி அவங்க இப்போ தான் அதுக்கான மாடல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ராபிக்கல் ரீஜன் பொறுத்த வரைக்கும் வெதர் ப்ரெடிக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டமானது. நம்மளோட நிலப்பரப்புக்கு அதை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மத்திய ரேகை பகுதியில் நீங்க இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். இப்போ என்னன்னா லானினா எலினா எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கரெக்டாக அந்த பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பூமியின் மத்திய ரேகை பகுதியில் பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அமைப்பு முறை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ஆஸ் வெல் அஸ் அட்மாஸ்பியரிக், இது ரெண்டு சேர்ந்து ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை. கடலினுடைய தன்மை எப்படி இருக்குது, காற்றினுடைய சுழற்சி அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அது என்னன்னா, லானினாவாக இருந்துச்சுன்னா குளிர்காட்டை வந்து கொண்டு வரும், எல்லினோ அமைப்பாக அது வந்து மாறிடுச்சு அப்படின்னா வெப்ப காற்றை கொண்டு வரும். இது வந்து பேசிக்கானது. இப்போ இந்த வருஷம் நாம வந்து லானினாவை நோக்கி நகர்ந்துருக்கோம், எல்லினோல இருந்து போய் நகர்ந்துருக்கணும். ஆனா இன்னும் எல்லினோ கண்டினியூ ஆகுது, அந்த தாக்கம் இன்னமும் இருக்கும், வருஷத்துக்கு இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா முடிஞ்சிருக்கணும், சீக்கிரம் லானினா வந்திருக்கணுங்கிறாங்க. லாங்கஸ்ட் எல்லினோ இயரா இதுதான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதற்கும் காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற. ஸோ இது நாள் வரைக்கும் இவ்வளவு காலம் வந்துட்டு லானினா இருந்தது இல்லை.
இன்னைக்கு வந்து சார் எல்லினோ இருந்ததில்லை, இன்னைக்கு எல்லினோ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லானினா வந்திருக்கணும், அந்த குளிர் காட்டம் குளிர் சாத்திட்டு கூட அப்படி மாறல. அப்போ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இந்திய இருமுனைகள்னு சொல்லுவாங்க, இந்தியா டைஃபுல் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு சுழற்சி மண்டலம் இருக்கு. MJO அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அது எப்படி செயல்படுகின்றது? அப்போ இந்த அமைப்பு முறைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். இந்த அமைப்பு முறைகள் கடலுடைய நீரோட்டம், நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு முறை, அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணும், அல்லது சதுப்பு நிலங்களோட எப்படி ரியாக்ட் பண்ணும், அல்லது இமயமலையோட எப்படி ரியாக்ட் பண்ணும், அப்படிங்கிற இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு கணிச்சு லோக்கலா அங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கு, என்ன மாறுதல் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்க வெதரை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆனா இவ்வளவும் பண்றதுக்கான சிஸ்டம், ப்ராப்பர் சிஸ்டம் நம்மகிட்ட கிடையாது. ஓகே. அப்ப இந்தியா வந்து 50 வருஷமா நம்ம வந்துட்டு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏறத்தாழ வந்துட்டு நம்ம வெதற்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 சேட்டலைட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய போதாமைகள் இருக்குது, அதனுடைய துல்லித்தன்மை அப்படிங்கிறதே நம்ம பிரச்சனை. அப்போ இன்னும் நம்ம அதிகமாக வெதர் சேட்டலைட்ஸ் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதான் இந்த இது சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி நம்ம செய்யணும் இல்லையா? ஆனால் நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி நிலாவுக்கு ஆளை அனுப்பலாம், மார்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணக்கூடிய இந்த மாதிரி சோதனைகள் பண்ணிட்டு இருக்கமே ஒழிய, அடிப்படையில் மக்கள் தேவைக்காக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல, அதை நோக்கி நம்ம வந்து செய்கிறதில்ல. அப்போ பெருமிதத்துக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் மைண்ட்ஸ் எங்கே இருக்குது, என்ன கனிமங்கள் கிடைக்குது அப்படிங்கிற இந்த வேலைகளை செய்கிற மூலம் மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுவதில்லை. அதுக்கான பட்ஜெட்டுக்கான ஒதுக்கீடுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஃபெங்கல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்னையை வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்க வந்து தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கட்டும், வடிகால் பணிகள் எல்லாமே இங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா வந்து எதிர்பாராத விதமா அங்க வட கடலோர மாவட்டங்கள் ஒரு 4 மாவட்டங்கள் வந்து தண்ணியில பயங்கரமா தத்தளிச்சாங்க. இந்த போக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தலைநகருக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து பிரச்சனை, தலைவலி அப்படின்னு யோசிக்கிறது. அது ஒரு பெரிய நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தான். இதில் இந்த இதுக்கு மட்டுமே எல்லாத்துக்குமே, அது கரண்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், தலைநகரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா இங்கே அது வந்து விவாத செய்தியாக மாறுது. நியூஸ் வந்து அதை கேரி அவுட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு அதிகமான முக்கியம். ரெண்டாவது, இங்கே தான் எல்லா MLAs இருக்காங்க, MPs இருக்காங்க, IPS ஆஃபீஸர் எல்லாம் இருக்கிறதுனால தலைநகருக்கு வந்து கூடுதலான ஒரு கவனம் வழங்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது. அந்த டிஸ்பாரிட்டி இருக்கிறதுங்கிறது கண்கூட நான் வந்து பார்க்குறோம். அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது எந்த எல்லைக்கு வரைக்கும் போகுதுன்னா உயிரிழப்புகள் ஏற்படுற அளவுக்கு போகுது. அதனால் நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து நிச்சயமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, சென்னை வந்து இப்போ சென்னை பொறுத்த ஓரளவுக்கு நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு போன மழை வந்து காயல்பட்டில் 96 சென்டிமீட்டர் மழை, தென் மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு அப்படின்னு பார்த்து, இப்போ நம்ம வட தமிழகத்தில் கூட பார்த்துருக்கோம். பாண்டிச்சேரியில் வந்துட்டு 46 சென்டிமீட்டர், விழுப்புரத்தில் 50 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குங்களா? அப்போ இது வந்து புதிய ரீஜியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது இதில் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா காலநிலை மாற்ற பாதிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எதுவும் கிடையாது. எந்த இடமும் பாரபட்சம் பார்க்காம இப்போ ஏதாச்சும் ஒரு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கும். இப்போ உங்க ஊர் ஆல்ரெடி வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா இன்னும் அந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருந்துச்சு இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு வந்து அது வந்து நகரும். புயலினுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தால் அந்த புயலினுடைய பாதிப்பின் மேலும் எதிர்காலத்தில் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும்னு நம்ம தான் சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேரிடர் வந்தா என்ன பண்ணணும், அதுக்கான மேலாண்மைக்கு திட்டம் இருக்கும். இப்போ அந்த டேம் வந்து திறந்து விட்டாங்க இல்லையா, அந்த டேமை திறந்து விட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கும், எப்படி வார்னிங் கொடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும், எஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த ப்ரோட்டோகால்லாம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கணும். செஞ்சு தான் அதை வந்து செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த துல்லியத்தன்மையோட செயல்படுதுங்கல்ல. இப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் வந்துடாது, ஒரு நாள் செயல்படுத்த முடியாது. வருடந்தோறும் நீங்கள் அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ அதுக்கான பீரியாடிக்கல் அப்டேட்ஸ் வேணும், அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நீங்கள் நடத்திருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வேலை செய்தான்னு பார்க்கணும். ஒரு பேரிடர் வருகின்ற போது நமக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்காதா, ஏர்லி மார்னிங் கொடுக்க முடியுதா, மக்களை உடனே எவாக்குவேட் பண்ண முடியுதா, இதெல்லாம் நம்ம காலந்தோறும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இப்போ இவங்க அந்த தென்பெண்ணை ஆறா இருக்கட்டும், இல்லை உள் மாவட்டங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ மழை வரும், இவ்வளோ வெள்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து யாருமே அங்க இருந்தவங்களே பார்த்தது கிடையாது. ரொம்ப வயசானவங்க எப்பயோ பார்த்துருப்பாங்க, அந்த சென்ஸ்ல தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த தொடர்ச்சியா அதை வந்து அரசு வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான அவசியம் இல்லாம இருந்து. இல்ல, அது வந்து என்னன்னா, ஒரு சிவிலியனுக்கு இந்த தெரியாம இருக்கலாம், நீ சிவிலியனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னன்னா, 1992 முதல் காலநிலை மாற்றத்துக்கான நீங்க ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டுருச்சு. 1992 2008 இந்தியாவுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்.
2011 8 மிஷன்ஸ் வந்து அறிவிக்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்றிய அமைச்சகம் வந்துட்டு ஒரு தனி அமைச்சகத்தை வந்து உருவாக்குது. 2017 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணுறோம். அப்போ காலநிலை மாற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது நிர்வாகத்துக்கு தெரியாதா? ஆளும் அமைப்புக்கு தெரியாதா? அவர்களுக்கு தெரியும்ல. இந்த சயின்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்களே, படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நாளைக்கு இது நடைமுறைக்கு வரப்போகுதுங்கிறது இருக்கலாம். அப்போ அதுக்கு எதுவும் தயாரிப்பு பண்ண வேண்டியது அவங்களோட வேலை தானே. நீங்கள் அரசையும் சிவில் சொசைட்டியும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது இல்லைங்களா? அரசு அமைப்பு ஸ்டேட் ஆஸ் அ பாடி வந்து என்ன பண்ணிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. ஸ்டேட்டுக்கு இந்த தகவல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆக்ஷன் பண்ண ரெடி பண்ணுறீங்க இல்லையா? கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் 2014 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கான ஆக்ஷன் பிளான் 2014 வந்துருச்சு. அப்போ காலநிலை மாற்றம் இந்த பகுதியிலலாம் இந்த பிரச்சனை உண்டாக்க ஓடும் என்பதற்கான வண்ணப்பட்ட அசஸ்மெண்ட் இருக்கு. அப்போ மாவட்ட நிர்வாகத்திற்கு இது குறித்தான புரிதலை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமாங்கிற கேள்விங்கிறது தான் வருது. அப்போ அவர் என்ன தயார் பண்ணிருக்காங்க? அது கண்காணிக்க வேண்டிய மாநில அளவில் இருக்கு. மாநிலங்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா கண்காணிக்க வேண்டிய யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே என்னன்னா, நிர்வாகம் இன்னும் இதுக்கு அப்டேட் ஆகலை, மக்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க. அது வந்து ஓகே, அது வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. நிர்வாகம் ஏன் அப்டேட் ஆகாமல் இருக்கு? நீங்கள் இந்தியா கொள்கை அளவில் ஏற்றுக்கிடுச்சுல, கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு பிரச்சனைக்கு அதை எதிர்கொள்வதற்கான தீர்வுகளுக்கான பாலிசிஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நிர்வாக ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக அது ஏன் போய் சேரலை? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அப்போ அரசு நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை. அப்போ இதை வந்து நம்ம வந்து இது வந்து எதிர்பாராத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இது முடியாது. இது வந்து முழுக்க ஸ்டேட்டினுடைய ஃபெயிலியர் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது வந்து 2015 மழை வெள்ளத்தப்பவும் நம்ம வந்து பேசணும். அப்போது இது ஸ்டேட்மெண்ட் டிசார்ஜ் சொன்னோம். அதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போது இனிமேல் எதிர்பாராதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அப்படி தான் நம்ம பேசணும். அது பேசி நம்ம 10 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இதே நிலைமை தான் இருக்குது அப்படின்னா நம்மளோட நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது அவருடைய போதாமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதனால பாதிப்புள்ளாத அப்புறாணி மக்களாக தானே இருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இப்போ இந்த விழுப்புரம், திண்டிவனம் அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மழை அதனால வந்த வெள்ளம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நீர்நிலைகள்லாம் வந்து உடைச்சிக்கிச்சு, ஏரி உடைச்சிருச்சு, ஆறு வந்து கரை உடைஞ்சிச்சு, இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இந்த நீர்நிலைகளை வந்து அந்த மேலாண்மை அது எந்த அளவுக்கு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில்? அந்த குறிப்பிட்ட பகுதிகள்னு கேட்கல, மொத்தமாகவே கேட்குறேன். சரியான மெயின்டெனன்ஸ் இருக்கா? ஏரிகள் தூர்வாரப்படுறது, அணைகள் கரெக்டாக தூர்வாரிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி கரெக்டாக இருக்காது. இல்லை, நீர் பராமரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சவாலானது. போதாமைகள் இருக்குது அப்படிங்கிறத தொடச்சக்கிறது. அது தூர் வாரது இல்லை, அது தொடர்ச்சியாக எல்லாது மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஒழுங்காக தூர் வாரல அப்படின்னு. அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி வந்து விவசாயிகளுடைய நேரடியோட அவங்களுடைய மேலாண்மையில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கையில் நம்ம வந்துட்டோம். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய சேர்ந்து தான் இந்த விவசாயிகள் செயல்படணுங்கிறது. எங்கெங்கெல்லாம் விவசாயம் வந்து இன்னும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதோ அங்கே தான் ஓரளவுக்கு நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா நீர் ஆதாரம் அவங்களுக்கு தேவை. நீங்கள் லோக்கல் கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணாமல் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க முடியாது. வெறும் அதிகாரிகள் மட்டும் செஞ்சிருவாங்கன்னா கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாகவோ வேறு எந்த இதன் மூலமாகவோ நீங்கள் அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மக்களை வந்து அதில் வந்து சேர்த்தால் மட்டும்தான் ஒரு நீர்நிலையை வந்து பாதுகாக்க முடியும். அப்படியான பெரும்பாலான இடத்துல நடைபெறுறது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்திலேருந்து வெளியேறி மோர் அர்பனைசேஷனை நோக்கி நகர்றதுனால விவசாயத்தை வெளியேறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இயல்பாக நீர்நிலைகளை பாதுகாப்பது வந்துட்டு முழுக்க அரசு இயந்திரம் மட்டுமே செயல்பட விரும்புது. அரசு இயந்திரம் இது முழு கவனத்தோடு செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. 28ஆம் தேதி கொடுக்குறாங்க. கரெக்டாக இந்த புயல் வருவதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சிலதெல்லாம் குறிப்பிட்டாங்க. இந்த ஆறெல்லாம் குறிப்பிட்டு ஸ்கில் பண்ணாரு இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த ஆறுலலாம் அதிகமாக தண்ணி வருவதற்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் கொடுத்த அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியே அந்த அணையினுடைய கொள்ளளவு முழுசாக வந்துடுச்சு. 119 அடி வரைக்கும் தண்ணி இருக்குது. சாரி, 119 அடிங்கிறது அதனுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 110 அடி அளவுக்கு இருக்குது. ஆல்ரெடி அது வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது. இப்போது இந்த வார்னிங் வருவது 28ஆம் தேதி வார்னிங் வருது. இப்போ நீங்கள் அந்த வார்னிங் வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? கெப்பாசிட்டி குறைச்சிருக்கணும். செம்பரப்பாக்கத்தில் தானே பண்ணீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆபத்தாகணும், நம்ம வந்து திடீர்னு திறந்து விட வேண்டியது இருக்குங்கிறனால பிரச்சனை வந்துச்சு. அப்போ செம்பரம்பாக்கத்தை ரெடியாக குறைச்சி வச்சு காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மழை 5 டைம் நாங்க வார்னிங் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைடுல அந்த வார்னிங் எல்லாமே வந்து அவங்க 29, 30 கொடுத்த வார்னிங்ஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வார்னிங் கொடுத்தீங்க ரைட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, தண்ணியோட கெப்பாசிட்டி ஏன் குறைக்கல? கொள்ளளவை வந்து நீங்கள் குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா
உங்களுக்கு அதிகமான இவ்வளவு நீர் வரத்து இருக்கும் போது சேமிச்சு வச்சிருக்க முடியுமே. ரெண்டாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க, நீர் வரத்து வருவதற்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா நாளைக்கு வந்து ஒரு வேளை தண்ணி வராமல் போயிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னா கூட வந்து நம்ம சொல்லியிருந்தா கொடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, லோ ப்ரெஷர் உருவாயிட்டு இருக்கு, இதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கு, ஐஎம்டியோட வார்னிங்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அது இருக்கு. அப்போ என்னன்னா கெப்பாசிட்டியை குறைச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாதிப்பு குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு அதன்படி நம்ம செயல்படாதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதன் காரணமாக தான் நம்ம வந்து சில இடங்களில் நிறைய பாதிப்புகள். அப்போ ஒரு அணையிலிருந்து வேகமாக திடீரென தண்ணீர் திறந்து விடப்படுவது அப்படிங்கிறது, தொடர்ச்சியாக தண்ணி எவ்வளோ தூரம் ஓடுவது அப்படிங்கிறது மிக சவாலான ஒரு பிரச்சனை. அதனுடைய பாதிப்பை தான் நம்ம இந்த 3 நாட்களாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது ஆற்றில் வெள்ளம் வந்ததாக இருக்கட்டும், திருவண்ணாமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலச்சரிவு, அங்கே உள்ள மக்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. நான் கூட இந்த மாதிரிலாம் எங்கள் ஊர் பார்த்ததே இல்லை, மழையவே நாங்கள் முழுசாக பார்த்தது இல்லை, இப்போ நிலச்சரிவெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன? அதாவது இது நாள் வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு தான் பார்த்துக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மாவட்டங்களில் தான் நிலச்சரிவு பாதிப்புகளான மாவட்டங்கள் திருவண்ணாமலையும் அப்படிங்கிறது இதுவுமே இருக்குது. ஆனால் அதிகமான நிலச்சரிவுகளை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பார்க்குறோம். கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் ஜவ்வாது மலையில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு அப்படிங்கிறது இருக்குது. திருவண்ணாமலைக்கு இதுதான் புதுசு. இப்போ திருவண்ணாமலை ஏன் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, அன்சைன்டிஃபிக்கான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. எப்படி நமக்கு கேரளா வயநாடுலையும் பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமான கட்டுமானங்கள் இருக்குங்களா. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் வீடு கட்டுறதுன்னா அனுமதிக்க முடியாது. அதோட ஸ்லோப் ரேஞ்சை நீங்கள் இது பண்ணணும். 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கு இந்த சால்வு நிலையில் இருக்க அந்த ஸ்லோப்பில் மட்டும்தான் நீங்கள் வீடு கட்டணும். ரொம்ப ஸ்லோப்பான பகுதியில் வீடு கட்ட முடியாது இல்லைங்களா, அது தாங்கி நிற்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போ எவ்வளோ ஸ்லோப்பில் நீங்கள் வீடு கட்ட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம். இதை முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கன்னா இதுக்கு தனி அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அமைப்பு இருக்காங்க, ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாப்பதற்கான இருக்கக்கூடிய இப்போ அந்த கமிட்டியோட அனுமதி இல்லாமல் தான் ஈஷா வந்து கட்டிடம் கட்டிட்டாங்கிறத வழக்கு. அது மாதிரி. ஸோ இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னா, ஒரு மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன மாதிரி கட்டுமானங்களை அனுமதிக்கப்பட வேண்டும், யார் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற தனியாக கைட்லைன்ஸ் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் வந்திருக்காங்கிற கேள்வி. ஆனால் மலை சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்கள் இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் நிறைய கட்டுமானங்கள் வருது. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் கூட நம்ம ரெசார்ட்லாம் கட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். பட் திருவண்ணாமலையில வந்து நார்மலா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சின்ன சின்ன வீடு தான் கட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. திருவண்ணாமலை அது நீங்கள் ஆனால் சமீப காலத்தில் வந்துருக்கூடிய வளர்ச்சிருக்கீங்களா, அது இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸாக வந்துட்டு வளர்ந்துருக்கு இல்லையா, ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய பயணங்கள். அப்போ அதற்காக வரக்கூடிய ரெசார்ட்ஸ், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா. ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இப்போ அந்த பகுதியில், அதனால தான் ஒரு சிறிய லெவலோட பாதிப்போட நமக்கு வந்து இப்போ வயநாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கிட்டத்தட்ட 80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பே அப்படி அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது நமக்கு இங்கே உண்டால. ஆனால் வயநாடுங்கிறது கண்டினியூஸாக ஒரு 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நிகழ்த்திய மாற்றத்தின் நடந்தது. அது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பகுதியோட வெஜிடேஷன்ஸை மாற்றுறாங்க, கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ். திருவண்ணாமலை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சமீப காலத்தில் நடந்திருக்கக்கூடிய நகரமயமாக்கல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனை. பேசிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுடைய இயல்பு தன்மை மாற்றி அமைக்கிறது. ஒரு நிலச்சரிவு ஏன் உண்டாகுதுன்னா மண்ணுடைய நிலைத்தன்மையை நீங்கள் மாற்றி அமைக்க, நிலத்தன்மையை மாற்றி அமைக்க வேற ஒன்றும் பிரச்சனை, ரோடு போடுறதே போதும். ரோடு போடும்போது நீங்க என்ன பண்றீங்க, இடையில ஒரு ஆஃப் வெட்டி எடுக்கிறீங்க, ஸ்டீப்பா வைக்கலாம். அப்ப அது என்ன ஆகும் உங்களுக்கு, அதை தாங்கி பிடிச்சி நிற்கலாம். அது பிடிச்சி நிற்கணும்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கணும், செடிகள் இருக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆகும், அந்த சாயில், அந்த டாப் சாயில் தன்னுடைய கெப்பாசிட்டியை லூசன் ஆகிடுது இல்லையா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாறையினுடைய இறுக்கத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதில் ஃப்ரிக்ஷன்ஸ் வருதா அப்படிங்கிறது. இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயாச்சும் பாறைகளை வெடி வச்சு தகர்க்கிறீங்க, ரோடு போடுவதற்காக இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து மைல்டு ட்ரெமர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது பாதைகளை உண்டாக்கிருக்கலாம். அப்போ அந்த நிலவில் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அர்பனைசேஷன் காரணமாக, நகரமயமாக்கல் காரணமாக நாம் தொடர்ச்சியாக செய்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய இயற்கை அமைப்புகளை மாற்றி அமைத்தது அப்படிங்கும்போது கடுமையான மழைப்பொழிவு உண்டாகின்ற போது அது நிலச்சரிவை வந்து உண்டாக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா, தமிழகமும் இனிமேல் நிலச்சரிவை தப்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கும் இந்த லேண்ட்ஸ்லைடிங் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து அறிவுறுத்து. இப்போ இது வயநாடுக்கும் இப்போ திருவண்ணாமலை மலைக்கும் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். இப்போ இந்த பாதிப்பு வயநாடு பாதிப்புலேருந்து இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மாறுபட்டது? ஸ்ட்ரக்சர்லி வந்துட்டு இது வந்து ரொம்ப சிறிய அளவிலான ஒரு பாதிப்பு தான். வயநாடு இன்சிடென்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஏற்கனவே லேண்ட் ஸ்லைடிங் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பகுதி. ஓகே, நமக்கு இங்கே அந்த மாதிரி அறிவுறுத்தலே கிடையாது.
இது வந்து ஒரு குன்று அந்த மாதிரியான அந்த மாதிரி அமைப்பு. ரெண்டாவது இங்க லேண்ட்ஸ்லைடிங் வாய்ப்பு இருக்குமா இல்லைங்கிறதுக்கு ஆய்வே நம்ம பண்ணாத ஒரு பகுதி. ஓகே, அது பண்ணல. அதான் சொல்றேன், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது அது ஒன்று. இப்போ போன வருஷம் வந்து அவங்க ஒரு அட்லஸ் வந்து வெளியிடுறாங்க. என்ன அட்லஸ் சொல்லியிருக்காங்க? லேண்ட்ஸ்லைடிங்கான ஒரு அட்லஸ் வெளியிட்டாங்க. அதுல உத்தரகாண்ட் பத்தி தான் அதிகமா இருக்கு, கேரளாலாம் விடுபட்டுள்ளது, நிறைய பிரச்சனை. ஈஸ்டர்ன் காட்ஸை பத்தி ஒண்ணுமே இல்லையே. அப்போ இல்லைன்னா ஈஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் படிப்பு அது ஒரு பெரிய அளவுக்கு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கணும் இல்லை, ஈஸ்டர்ன் காட்ஸை கண்டுக்கல. அது ஒரு பெரிய புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனைக்கான நிலவியல் அமைப்பிலுமே இந்த மாற்றம் இருந்தாலும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்பீஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ் தான். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய அமைப்பில் இந்த நிலவும் சார்ந்திருக்கூடிய அமைப்பில் இந்த மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறதுமே வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸினுடைய அந்த ஓல்டேஜ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாறைகள் சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள் தான். அதனால அந்த நிலவியல் அமைப்பில் அப்படிங்கிறதுல வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட தன்மை அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். தொடர்ச்சியா அந்த செயின் மாதிரி இல்லாம பிளாக் பிளாக்கா அங்கங்க அந்த மாதிரி அந்த இது இருக்கலாம். ஆனால் அதோட நிலம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அது குறித்தான ஆய்வுகள் நம்மகிட்ட போதுமானதா இல்லை. அதுவுமே கூட இந்த ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த ஃபெங்கல் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பயங்கரமான ஒரு மழை. அது வந்து அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிறதுனால மேட்டூர் அணைக்கு வந்து இப்போ நீர்வரத்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா திரும்ப இந்த அணையிலையும் எதையாவது ரொம்ப அதிகமான நீர்வரத்து ஏற்பட்டு திரும்ப மேற்கொண்டு ஏதாவது வெள்ள அபாயம் மற்ற பகுதிகளுக்கு ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு இன்னமும் சீசனும் முடியல. மான்சூன் சீசனுமே நமக்கு இன்னும் முடியல. இன்னும் டிசம்பர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன சொல்ல போனா அடுத்து இன்னொரு 2 டிப்ரெஷன்ஸ் உருவாக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நாசானுடைய இது அதுதான் வந்து ஆய்வறிக்கை சொல்லி. ஸோ நமக்கு டிசம்பர் 15 வரைக்கும் மான்சூன் தான். ஸோ அதனால் அது வரைக்கும் இருக்கக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம மான்சூனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மான்சூனுங்கிறது எல்லா மாநிலத்திலையும் அதிகமான மழையை தான் கொண்டு வந்திருக்கு. கடந்த காலங்களில் நம்ம தான் வந்து குறிப்பிட்டு வந்து பேசுவோம். ஸோ அப்போ நம்ம தமிழகத்துக்கும் அதிகமான மழை பொழிவு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அது நம்ம ரெடியாக வேண்டியது ஒரு தேவை தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்துட்டோம். அதனால் இதை ஆன்டிசிபேட் பண்ணணும். வராமல் போனால் நல்லது தான். பாதிப்பு இல்லாமல் போனால் நமக்கு நல்லதான். வெள்ளப்பெருக்கு இல்லாமல் அது வந்து ஒரு இயல்பான மான்சூனாக கடந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்ம வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ரெடியாகி இருந்து அது வராமல் போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ரெடியே ஆகாதனால ஒரு உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அது ரொம்ப இது இல்லையா? அதனால நம்ம ரெடியாக வேண்டியது நம்ம ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அரசு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, சிவில் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் மழைப்பொழிவு உண்டாவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதற்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற யோசனை அடிப்படையில் இருந்து செயல்படுவது அப்படிங்கிறத சரியான விஷயமாகிறது. இல்லை, இப்போ நீங்கள் ரெண்டு புயல் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய தீவிரத்தன்மை பற்றி ஏதாவது இது வரைக்கும் அரசு இது புயலாக மாறுவான்னு தெரியல, டிப்ரெஷன்ஸாக ஃபார்ம் ஆகுது தான். அடுத்து ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தாழ்வு மண்டலம். ஆமாம், தாழ்வு மண்டலம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த இது சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மேலும் இது வந்து அது வலுவடைதா இல்லையாங்கிறது பொறுத்து தான் வந்துட்டு. ஆனால் சின்ன சின்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். அது லோ ப்ரெஷராகவே இருந்து போகலாம், இல்லை டிப்ரெஷனாக இருந்துட்டு போயிடலாம், சைக்ளோனாகவும் மாறலாம். ஸோ ஆனால் அது இப்போ அதான் நான் சொல்கிறேன், அதோட துல்லியத்தன்மை இப்போ சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் வந்து அந்த துல்லியத்தன்மை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் வந்துட்டு 24 hours அல்லது ஒரு 3 days பிஃபோர் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, போதுமான அந்த ஆய்வு திட்டங்கள் அந்த சிஸ்டம் இருந்துச்சுனாலே மேக்ஸிமம் இதுலேருந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்றது அப்படிங்கிறத நமக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.